ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக த ஈஸ்ட் பேலஸ் எபிசோட் 4 தான் கொண்டு வந்திருக்கேன். எபிசோட் 3ல என்ன நடந்ததோ, நமக்கு ஹீரோவான ஹூஜானுக்கு அரசர் ஒரு கட்டளையிட்டு இருப்பாரு. 12 மணி நேரத்துக்குள்ள நீ என்னோட பையனை காப்பாத்தலனா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லைன்னு ஆவிகளோட உலகத்துக்குள்ள போறான். பட் ஏன்னா அவன் அந்த இடத்துல மாட்டிக்கிறான். அவனும் ஒரு ஆவியா வாங்குறான். பட் ஏன்னா ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், இதாட்டம் நான் அந்த ஆவிகள் உலகத்திலே மாட்டிட்டேன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு ஆவியா மாறுவான். நான் முதல்ல கொல்ல போறது இந்த மகாராஜாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இதை கேட்ட ஷாங்காங் பண்ணு அவனை எப்படி தடுக்க போறான்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோட் 4ல எடுத்து வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் ஸ்டோரி பாக்ஸ் தமிழ். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பேரரசிக்கு 70வது பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக ஜோதியா கொண்டாடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம அரசரும் இதாட்டம் பேரரசிக்கு எல்லாத்தையும் மரியாதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப சைட்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு லேடி இதாட்டம் பேரரசிக்கு பட்டத்தில் இளவரசர் ஒரு மதிப்புக்குரிய ஒரு பானத்தை கொடுக்கணும். இப்போதைக்கு பட்டத்தில் இளவரசர் யாருமே இல்லை, அதனால இந்த நிகழ்ச்சி மட்டும் ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்ல இதை கேட்ட இந்த பேரரசியும் அதெல்லாம் முடியாது, இது என்னோட கடைசி பிறந்த நாள் கூட இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு இது உடனே நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா திருப்ப இந்த மகாராஜாவும் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேரரசியும் இதான் இளவரசரோட இன்சாங்கோட மூத்த மகன் இங்க வரணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு பையன் வருவாங்க. இவன் வேற யாரும் இல்ல, நம்ம மகாராஜாவோட சொந்தத்துல இருக்கிற ஒரு பட்டத்து இளவரசன் தாங்க. பட் ஏன்னா இவனுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கல, இப்போதைக்கு இந்த பொறுப்பு இவங்கிட்ட வந்துருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம பேரரசரோட பையன் இது வரைக்கும் ஏஞ்சி நடக்கல, அதனால பட்டத்து இளவரசருங்கிற பொறுப்பு இந்த பையனுக்கு வருது. இவன் தான் அடுத்த அரசனாக போறவன் போல இருக்கு. இதே நேரத்துல அவனும் அந்த பானத்தை எடுத்து வந்து கொடுக்க, இதே நேரத்துல நம்ம படத்தோட ஹீரோவான ஹூஜாங் பத்தினா அவைகளோட உலகத்துல இருந்தா அவனோட ஆத்மா இந்த இடத்துக்கு வருது. அதவன் யாரு வேட்டையாட, நம்ம பேரரசோட வேட்டையாட வருது. அந்த இடமே புழுதி பழக்க ஆரம்பிக்குது. பட் ஏன்னா நம்ம இதை நம்ம பேரரசர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு. இதாட்டம் நான் அவனை கொடுமைப்படுத்தினால தான் ஹூஜாங் தான் நம்மளை இப்போ கொல்ல வரான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரரசருக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் ஏன்னா இதே நேரத்தில் நம்ம ஷாங்காங் பொண்ணு தன்னோட அப்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் ஆவிகளோட உலகத்துக்குள்ள வந்து கரெக்டாக நம்ம ஹீரோவை தடுக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல நிஜ உலகத்தில் நம்ம பேரரசரோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மணி விழுது. அதாவது ஆவிகள் உலகத்தில் இருந்த நம்ம ஹீரோயின் கை பாக்கெட்டில் இருந்த அந்த மணி நிஜ உலகத்தில் வந்து கீழே விழுதுங்க. இதை பார்த்த உடனே நம்ம மகாராஜாவுக்கு இதாட்டம் நம்மளோட பொண்ணு அவைகள் உலகத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு. இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல அது முடியாதுன்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோயினும் இதாட்டம் அவனோட யாங் சக்தி இல்லாதனால தான் ஆவிகள் அவனை ஆட்கொள்ளுது, நம்மளோட யாங் சக்தியை அவனுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு அவனை இயற்கைக்கு அணிச்சு பிடிக்க, அதே நேரத்துல இவனோட யாங் சக்தி அவனுக்கு போன உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரியல் டைமுக்கு வந்துடுறான். உடனே அதே நேரத்தில் இந்த அரசவையில் காட்டுறாங்க. இந்த பிறந்த நாள் விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த புயல்லாம் அடங்குது. நம்ம பேரரசர் பக்கத்தில் நிற்கும் போது தான் ஒரு விஷயம் தெரியுது. இப்போ புதுசாக பட்டத்து இளவரசர் ஒரு பையனுக்கு கொடுத்தாங்களே இன்கா, அவன் மயக்கப்பட்டு கீழே கிடக்கிறான். இதை பார்த்தா நம்ம பேரரசரும் இதாட்டம் உடல்நிலை சரியில்லாதவனு தான் நீங்கள் பட்டத்து இளவரசர் ஆக போறீங்களா, என்னோட பையனை நீங்கள் இப்படி சொன்னீங்க, பட் ஏன்னா இந்த பையனை இப்படி தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரரசுகிட்ட சவால் விட்டுட்டு போக, இதே நேரத்தில் நம்ம ஹீரோ தலை தெரிச்சு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினை தண்ணியிலேருந்து கைத்த புட்டி இருக்கிறாங்க. உடனே வெளியே வந்த நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரத்தில் மூச்சு விட ஆரம்பிக்கிறா. பட் ஏன்னா அவளால் கெஞ்சி நடக்கவே முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, இதாட்டா நீ படுற அவஸ்தையில நானும் இப்போ தானே பட்டாகிறேன், இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, பட் கொஞ்ச நேரத்துலயே அவன் மயக்கப்பட்டு விழுந்துடுறா. அதுக்கான காரணம் என்னன்னா போக போக தான் தெரியுங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு காலையிலேயே நம்ம ஹீரோயின் கண்ணை மழிக்கிறா. பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கா. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ வெளில உட்காந்துக்கிட்டு என்னம்மா முடிச்சுக்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் என் மூஞ்சில முடிக்காத, நீ வெளியே போ, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டி விட, நம்ம ஹீரோவும் சரி ஓகே இன்னும் என் மேலே கோபம் குறையிலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். பட் ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு அந்த சின்ன பொண்ணு வராங்க. வந்த உடனே சாப்பாடு எடுத்து வந்ததை பார்த்தா நம்ம ஹீரோயினை என்னடி இவ்வளோ சாப்பாடு எடுத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் இந்த சின்ன பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லுது, இதாட்டா நீங்கள் 3 நாளாக தூங்கிட்டு இருந்தீங்க,
அதனாலதான் இவ்வளவு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். அது கூடவே உங்க கூட இருக்கிற அந்த ஹூஜாங்கும் 3 நாளா சாப்பிடாம இருந்தாரு. அதனாலதான் அவரையும் கொண்டுதான் எடுத்துட்டு வந்தா. பட் ஏன்னா அவர் இல்ல போல இருக்கு, இங்க தானே இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது அவனும் 3 நாளா சாப்பிடல, நம்ம மயங்கி 3 நாளா ஆகுது. அப்பனா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அவன் அந்த ஆத்மா உலகத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோயினும் டைரக்டா நம்ம ஹீஜாங்க போய் பாக்குறா. இதாட்டம் எனக்கு சாப்பிட நீங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. இதாட்டம் அந்த வீரன் ஒரு விஷயத்த சொன்னா, அதாவது அந்த குலத்தாவியோட ஒரு குழந்தைக்காக அவ செஞ்ச ஒரு துணி, அந்த பொட்டி என்கிட்ட தான் இருக்கு, அதுல அவ குழந்தையாக தச்ச துணி இருக்கு, இதை வச்சு அந்த ஆத்மாவை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்த்த நம்ம ஹீரோவும் கண்டிப்பா முடியும், பட் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் செலவுகள் சடங்குகள் செய்ய தேவை இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல இதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் எதுக்கிட்ட ஒரு நன்றி கடன் கூட இல்ல, உன்னை நாங்க அந்த ஆத்மா உலகத்துல இருந்து நான் அவனை காப்பாத்திருக்கேன், அது மட்டும் இல்லாம உன் கூடவே ஒண்ணு இருக்குமே ஒரு ஆவி, அதுதான் அவனை காப்பாத்தினுச்சு, அது அந்த குளத்து கிமி கூட சண்டை போட்டு அது குளத்திலே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, இவனும் ஓ அப்படியா, அது எனக்கு தெரியாம போச்சு, அது எங்கே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், சரி விட்டு பாத்துக்கலாம் அதுவும் நல்லதுக்குதான் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா நம்ம ஹீரோயினு கொஞ்சமாச்சும் உனக்கு நன்றி உணர்ச்சி இல்லையா, அது உன்னை காப்பாத்திருக்கு, நானும் உன்னை காப்பாத்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேறியே அப்படின்னு சொல்ல, சரி விடு அதெல்லாம் பார்த்து தெளிக்கலாம், இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிடாத, அந்த குளத்தவிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதாட்டம் அந்த குளத்தவிய நான் பார்த்தேன், அது என்னோட முதுக தொட்டு என்னோட ஆத்ம சக்தி அது எடுத்துக்கிச்சு, கரெக்டா அந்த நேரத்துல தான் நீ என்ன கயிறை பிடிச்சி இழுத்து என்னை காப்பாத்தினேன், இல்லைன்னா நான் அந்த இடத்துல இறந்துருப்பேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட நம்ம ஹீரோவும் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, அது உன்னை தொட்டதுனால உன்னோட ஆத்ம சக்தி அது எடுத்துக்கிச்சு, அதனால அது இப்ப ஃபுல் வலுவாயிருக்கு, அது மறுபடியும் அரசரோட பையனை தாக்க வரும் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த நம்ம ஹீரோ இந்த ராஜாவோட மந்திரி கிட்ட சொல்லி அனுப்புறான். இந்த மந்திரியும் பாத்தீங்கன்னா நம்ம ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க இந்த விஷயத்த. இதே நேரத்துல அன்னைக்கு நைட் ஆகுது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குளத்தாவியை கொல்றதுக்காக தயாராக ஆரம்பிக்கிறான். அந்த பொட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் அந்த செஞ்ச குழந்தையோட துணி இருக்கும், அது தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டு அந்த கிணத்து வழியை இறங்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அந்த இடத்துல சில சவுண்டுகள் கேட்குது, அது நம்ம ஹீரோயின் காதுல விழுதுங்க. இதே நேரத்துல இதை கேட்ட நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு டபாக்னு அந்த குளத்துக்குள்ள குச்சிடுறாங்க. அப்ப என்ன நடக்கும், அந்த இருள் உலகத்தை ஆத்மாவோட உலகத்தை காட்டுறாங்க. அந்த ஆத்மா உலகத்துல ஒரு படகு இருக்கு, அந்த படகுல ஒரு குழந்தை சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துக்கு வந்த அந்த குளத்தாவையும் அந்த பொட்டியில எடுத்து பார்க்கத்தான் தெரியுது, அந்த பொட்டியில இருக்கிற துணி பாத்தீங்கன்னா இவ அவளோட குழந்தைக்காக செஞ்சது. இதை நம்ம ஹீரோ தான் வச்சு அனுப்பிச்சிருப்பான். இதை அந்த பேய் திறக்குது, அதில் இருந்தது அந்த குழந்தை கிடையாது, அது ஒரு கிவிங்க. அதாவது நம்ம ஹீரோ கூட ஒரு குளத்துல ஒரு சண்டை போடும் போது இவன் கூடயே இருக்கிற ஒரு ஆவி பாத்தீங்கன்னா அந்த கிவியை தாக்கி இருக்குல்ல, அந்த பன்னி முஞ்சி வாய் அதுதான் அந்த இடத்துல இருக்கும். இதே நேரத்துல இந்த குழந்தை அவளோட ஒரு சவுண்டு நின்ன உடனே சதக்குன்னு ஒரு அம்பு இந்த ஆத்மாவோட நெஞ்சுக்குள்ள இறங்குது. அப்படியே நியர் டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க அந்த அம்பை விட்டுருக்கான். அதாவது பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், இதாட்டம் இதுல அந்த குழந்தையோட துணி இருக்கு, அதை நான் கட்டி வச்சிருக்கேன், உனக்கு அம்பு விட தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனும் எல்லாரும் என்னை தடுத்தாங்க, பட் ஏன்னா நான் அதை கத்துக்கிட்டேன், எனக்கு நல்லா அம்பு விட தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சொல்றான், இதாட்டம் அந்த குழந்தை ஒரு சவுண்டு நின்ன உடனே நீ கேம் பண்ணி எந்த இடத்துல சவுண்டு இருக்கோ அந்த இடத்துல அடி, அது கரெக்டா அந்த ஆத்மாவை தாக்கும், அது அதோட கோபத்தையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். சொன்ன உடனே கரெக்டா அந்த அம்பு அந்த ஆத்மாவை தாக்கின உடனே அந்த ஆத்மாவுக்கு வலிக்க ஆரம்பிக்குது, அதோட சக்திகள் குறைய ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தா நம்ம ஹீரோவும் அந்த ஆத்மாவை பிடிச்சி, இதாட்டம் எதுக்கு அரசு வம்சத்தை கொள்ற, இதை விட்டு தள்ளிடு, இது அரசரை கொண்டா மட்டும் உன்னோட குழந்தை உனக்கு மறுபடியும் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா கூட சண்டை போட ஆரம்பிக்க, ஒரு கட்டத்துல இந்த ஆத்மாவும் நம்ம ஹீரோவும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ஆத்மாவை கொல்ற மாதிரி அதை மறுவாழ்வுக்கு அனுப்புற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அந்த குளத்துக்கு வெளியே வரான். இதே நேரத்துல அரண்மனையில அரசர் அவரோட பையனை போய் பார்க்க, அவன் நார்மலா எழுஞ்சி பேச ஆரம்பிக்கிறான். அவனோட உடம்பு ஃபுல்லா கீரை அடிச்சுங்க. இதை பார்த்து அரசர் கொஞ்சம் சந்தோஷப்பட, இதே நேரத்துல இந்த பேரரசி கூட இருக்கிற ஒரு வேலையாளி பாத்தீங்கன்னா இதாட்டம் அரசரோட பையன் குணமாயிட்டான், அவனுக்கு இப்ப ஏஞ்சி பேசுற அளவுக்கு அவனுக்கு தெம்பு இருக்கு, அதாவது இப்போதைக்கு அந்த கொளுத்து போய் அழிஞ்சிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இது கேட்ட அந்த பேரரசியும் அப்பனா இந்த புதுசா வந்த அந்த ஹூஜானுக்கு அந்த குலத்தாவியை பத்தி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும், அவனோட வாயை நம்ம எப்படி வச்சு கட்டுப்படுத்தணும் சொல்லிட்டு இந்த பேரரசி சொல்றா. அதாவது இவளுக்கு அதுல தொடர்பு
இருக்குல்ல அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஷாங்காங் பாத்தீங்கன்னா அரசரை போய் பாக்குறா. இதாட்டம் பூஜாங்க நீங்க விடுதலை பண்ணணும், அவனை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கணும், இந்த அரண்மனையை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம அரசரை பாத்தீங்கன்னா அவன் என்னோட குழந்தைய காப்பாத்திருக்கான், நான் அவனை எப்படி நான் கொல்ல முடியும், நான் அவனை இப்பயே நான் அரண்மனையை விட்டு வெளியேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே நேரத்துல அவனுக்கு நான் பரிசு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல நம்ம அரசர் பாத்தீங்கன்னா ஒரு மணியை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது நீ தான் என்ன காப்பாத்தினக்கு நல்லா தெரியும், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் அது என்னோட கடமை அப்படின்னு சொல்றான். அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் தான் அவனுக்கு தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேய்கள் பேசுகிற சவுண்டில் கேட்குறத பற்றி நம்ம அவரோட அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. அதாவது அரசர்கிட்ட சொல்லும் போது இதாட்டம் நீ என்னோட ஜாதியில் இருக்க, உனக்கு இந்த சவுண்டெல்லாம் கேட்கக்கூடாது, இந்த மணியை வச்சுக்கோ, இந்த மணி இருக்கிற வரைக்கும் பேய்கள் பேசுகிற சவுண்டு எதுவும் உனக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இந்த மணியை கொடுத்துருப்பாருங்க. அதோட இந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹீரோ கிட்ட வந்துட்டு இதான் அரசரவனை இந்த அரண்மனையை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறான். நான் அரசரோட பையன் குணமாயிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த ஆத்மா 30 வருஷமாக இந்த அரசு பரம்பரையை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஆனால் இது இந்த அளவுக்கு ஈஸியாக என்கிட்ட தோந்து போகணும்னு நான் நினைக்கவே இல்லை, அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டவுட் பட ஆரம்பிக்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தையை கேட்குறான், இதாட்டம் உங்கள் அம்மாவை கொன்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு வர்றாரா இந்த பேரரசியோட அரண்மனைக்கு தாங்க போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போகும்போதே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போறா. இந்த ஸ்வீட் பாக்ஸ் இந்த அரசு பரம்பரைக்கு உகந்தது. அதுல என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்க அம்மாவுக்கு கொடுத்தது நீங்க தான், அதாவது எங்க அம்மா சாப்பிடும் போது இதுல விஷம் இருந்திருக்கு, அப்பனா நீங்க தான் எங்க அம்மாவை கொலை பண்ணிருக்கீங்க, அது உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்க. பட் ஏன்னா இந்த பேரரசி இல்ல நல்லா அப்படி பண்ணவே மாட்டேன், அது நீ ஒத்துக்க மாட்டேன், பட் ஏன்னா இது நீ மேல பொய்யா பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரரசி பேச. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அப்பனா இது நீங்க தான் அனுப்புனது, இது எனக்கு நல்லா தெரியும், அப்பனா இந்த ஒரு ஸ்வீட்டை நீங்க எடுத்து சாப்பிடுங்க, இது உண்மை இல்லை நிரூபிக்கீங்க அப்படின்னு சொல்ல. இது கேட்ட இந்த பேரரசியும் இதெல்லாம் அவங்க கூட சுத்துற அந்த ஹியூஜாங் சொன்னாடா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் அவன் சொல்லவே இல்லை, இது சொன்னது எல்லாமே உங்களால இறந்த இந்த பனிப்பெண்களோட ஆவிகள் தான் என்கிட்ட சொன்னிச்சு, நான் ஆவிகள் கிட்ட பேசுவேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பதில் பேச. இதை கேட்ட அந்த பேரரசிக்கும் பிபி ஏற ஆரம்பிக்குது, சுகர் கூட ஆரம்பிக்குது. இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் ஒரு வாயை விடுவா பாருங்க, அதாவது எங்க அம்மா மேல உங்களுக்கு பொறாம இருக்கு, அவங்க அரசியானது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேரரசிக்கு பிபி சுகர் எல்லாம் ஏறின உடனே மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இதாட்டம் அவளை பார்த்து எனக்கு என்ன பொறாமையா, அவளை வேலைக்கு சேர்த்து விட்டதே நானு, அவ அடிமட்ட பணிப்பெண்ணா இருந்தா, ஏன்னா நான் அப்படி கிடையாது, தலைமுறையா ராஜ வம்சத்தை சேர்ந்தவ, பட் ஏடா என்னால குழந்தை பெத்துக்க முடியாத காரணத்தால என்னை புறக்கணிக்க வச்சாங்க, பட் ஏன்னா இதே நேரத்துல தான் நீ பிறந்த, ஒன்னால எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த பொறாமைத்தனத்தை கொட்டாமதான் ஒரு விஷயம் தெரியுது. அதாவது பொறாமை எந்த இடத்துலலாம் இருக்கும்போது அந்த இடத்துலலாம் ஒரு ஆவி கிவிங்கிற ஆவி தோன்றும், அதாவது ஒரு பாம்பு மாதிரி அது இவ்வளோ ஆட்கொள்ள ஆரம்பிக்குது, அவ உடம்பு சுத்த ஆரம்பிக்க. இதே நேரத்தில் இந்த பேரரசு ஒரு விஷயத்த சொல்றா, அடிமட்ட பனிப்பெண்லேருந்து வந்த இந்த பெண்ணு எப்படி கருப்பு தெரிஞ்சு அவளோட குழந்தை அரசராக முடியும், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரரசு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் அப்பனா குலத்தாவியை கொன்னதே நீங்க தான், அந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் நீங்க அவங்க மேல பொய் பழி சாற்றி எங்க அம்மாவையும் கொண்டிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் உங்க வாயால தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இப்ப இந்த அரசரோட அம்மாவுக்கு தெரிஞ்சிரும் சொல்லிட்டு டோரை போய் ஓபன் பண்ண அந்த இடத்துல இந்த அரசரோட அம்மா இருப்பாங்க. அதாவது மறுநாள் நாளைக்கு நான் பேரவையை கூட்ட போறேன், உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரோட அம்மாவும் சொல்லிட்டு போக. இதே நேரத்துல வெளியே காட்டுறாங்க அரண்மனையில நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில இருந்து ஓபன் பண்றாங்க, அதாவது நம்ம அரசரோட மந்திரி தாங்க. அப்பதான் ஒண்ணு தெரிய வருது, நம்ம ஹீரோவுக்கு இந்த குலத்தாவியை பத்தி விஷயம்லாம் தெரிஞ்சிடுச்சு, அவன் வெளியே சொல்லிடுவான் அப்படின்னு நினைச்ச இந்த பேரரசி தான் ஆளுகளை வச்சு நம்ம ஹீரோவை அடிச்சிருப்பான். பட் எனக்கு கரெக்டா இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும், இதாட்டம் பேரரசியால அவனுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குன்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பேரரசர்கிட்ட போயிட்டு சொல்லியிருப்பான், இதாட்டம் அவன்
உயிரோட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் இந்த மந்திரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். பட் ஏன்னா நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை விட்டு வெளில போக மாதிரி தான் இவன் கூடயே ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஆவி சுத்துமே. அது இவன் கூட பின்னாடி வரும்போது கரெக்டா அந்த ஆவியை பார்த்தீங்கன்னா இன்னொரு கிவிங்கிற ஒரு பாம்பு ஆவி பிடிச்சிருங்க. அது இந்த ஆவியை பிடிச்சி சாப்பிட முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீரோவும் அதை கண்டுக்காத மாதிரியே போவோம். பட் ஏன்னா கொஞ்ச நேரத்திலே அது மறுபடியும் வந்து காப்பாற்றி அதுக்கு யாங் சக்தி கம்மியாக இருக்கும்ல இருக்கு, அதாவது செத்து போன மாதிரியே இருக்கு. அதுக்கான காரணம் இவனுக்காக தான் அது சில ஆத்மாவிகள் ஆவிகள் கூட சண்டை போட்டிருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் சரி கொஞ்சம் என்னுடைய சக்தி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு விரல அது வாய்க்கல விட அது கையை பிடிச்சிட்டு விடவே விடாது. இவனோட சக்திகளை ஃபுல்லாக உறிஞ்சு குண்டாயிடுங்க. சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே நடந்து போக ஆரம்பிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் டைரக்டா அரசரை போய் பார்க்குற இதட்டும் அந்த கொலத்தாவி மேலே சந்தேகமாக இருக்கு, அதை நாங்கள் ஃபுல்லாக அழிச்சிட்டோம். பட் ஏன்னா 30 வருஷமா அதுதான் நம்ம அரசவையில் இருக்கிற எல்லா பட்டத்து இளவரசர்களையும் கொன்னிச்சான்னு அவருக்கும் டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆத்மா கிட்ட சக்தி கிடையாது. இதெல்லாம் உண்மைதானா? அதாவது இளவரசர்களை கொன்னது அவங்களாம் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது ஒரு விஷயம் தெரியுது. எல்லாருமே ரத்தம் கக்கி தான் செத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு உடம்புல ஏதோ பண்ண ஆரம்பிக்க இதை பார்த்த நம்ம அரசரும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நான் வந்து வாங்கிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் வேட்டையை கிளம்ப இதே நேரத்தில் அரண்மனையை விட்டு வெளியே போன நம்ம ஹீரோவுக்கு என்னமோ நடக்க ஆரம்பிக்குது. இந்த அரண்மனைக்குள்ள என்னமோ ஒன்று பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. நேரத்தில் நம்ம ஹீரோயின் காதுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அவளால் அதை தாங்க கூட முடியல. அவள் மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்க அவள் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவான். இதாட்டம் நீ மனசை போட்டு அலைப்படுத்திக்காத, உன்னோட ஆத்ம சக்தியை உறிஞ்சது அந்த குளத்தாவி கிடையாது, இதுக்கு வேற ஏதோ ஒரு ஆவி இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆவி யாரோடதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது வேற எந்த ஆவியும் கிடையாதுங்க, இந்த ராஜாவோட பையன் தாங்க. அதாவது பட்டத்து இளவரசர். அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தவன் தன்னோட கழுத்து அறுத்து சேர்த்திருப்பான்ல, அவன் தாங்க இதுக்கு எல்லாமே காரணம். இதுக்கப்புறம் அவன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இறந்திருப்பான். அதாவது இந்த கிழக்கு அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் நான் அழிப்பேன், இந்த அரசவைக்கு அரச வாரிசே இல்லாம பண்ணுவேன் சொல்லிட்டு தான் அவன் சாவ விட்டு இறந்திருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல இந்த ஹீரோயினையும் அப்பனா இப்ப யோகான் பட்டத்து இளவரசருக்கு ஆபத்தா, அவர் போய் நம்ம காப்பாற்றணும் வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட. பட் ஏன்னா நம்ம ஹீரோவும் இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துக்கு அவர் இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்ல அதே நேரத்துக்கு கரெக்டா இந்த குதிரையில போன இந்த பட்டத்து இளவரசர் ரத்தம் கக்கி கொடூரமான முறையில இறந்துறாங்க. இதே நேரத்துல இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயினும் அப்பனா இந்த அரண்மனையை விட்டு நீ வெளியே போயிடு, இல்லைன்னா எங்க அப்பா அவனை கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம ஹீரோவும் அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு வெளில போனா நீ இறந்துருவ, அந்த ஆத்மா அடுத்த டார்கெட் ஒன்றை தான் வைக்கும், அதாவது நீயும் இந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு வாரிசு தான், நீ என்னோட உயிரை காப்பாற்றினா நான் உன்னோட உயிரை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், நான் இந்த அரண்மனையில் தான் இருப்பேன், அது உன்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த எபிசோடு இதோட முடியுது. அதாவது இந்த குலத்தாவிங்கிறது யாரு, உண்மையிலேயே இந்த இளவரசர் யாரு, இந்த இளவரசர் எதுக்காக இந்த அரசரோட வம்சத்தை அழிக்கணும், அதாவது தன்னோட அப்பாவோட வம்சத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த எபிசோட்ல சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தானே நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வந்து பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களே நல்லா பார்த்துவாங்க. ஐ லவ் இட் யூ ஆல் கைஸ்.